கேரளா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, அதனாலதான் அந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். கேர்ஃபுல்லா போடுங்க. புக்ல ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க. இப்போ நீங்க ஆன்சர் செக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அகைன் ஒரு தடவை எம்சிக்யூஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல நான் குடுத்திருக்கிறத பாருங்க. டிவைட் கான்க்யூர் வந்து என்னென்ன குடுத்திருக்காங்க? பைனரி, க்ளோசஸ்ட் பேர் ஆஃப் பாயிண்ட், ஃபைண்ட் மேக்ஸ் அண்ட் மினி, அப்புறம் குயிக், அப்புறம் மெர்ஜ், அடுத்தது வந்து பவர் ஆஃப் எலமெண்ட், அது மாதிரி குடுத்திருக்காங்கல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். நான் ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன், நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பைனரின்னு வச்சுக்கோங்களேன். பைனரிக்கு என்ன வரும்? 0 and 1 வரும். இப்போ பைனரின்றது ஒரு கேர்ளும் ஒரு பாயும் அவங்க க்ளோஸ் லவ் பண்றாங்க, பழகுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பழகும்போது அவங்க வீட்டுல நிறைய ப்ராப்ளம் வருது. மினி அண்ட் மேக்ஸ் நிறைய ப்ராப்ளம். மினி மேக்ஸ்னா நிறைய ப்ராப்ளமும், மினினா கொஞ்சம் ப்ராப்ளமும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குயிக்கா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துடுறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுத்துடுறாங்க. அப்புறமா வந்து அதாவது மர்ஜ் தான் அங்க மேரேஜ். ஓகேவா? மேரேஜ் அப்பதான் உங்களுக்கு பவர் ஆஃப் எலமெண்ட் கிடைக்கும். மேரேஜ் பண்ணிட்டா யாருமே அவங்களை செப்பரேட் பண்ண முடியாது. அது பவர் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. டிஜஸ்ட்ரான்ற ஒரு பர்சன், குருஸ்கல்ன்ற ஒரு பர்சன், பிரிசம்ன்ற ஒரு பர்சன். டிஜஸ்ட்ரா வந்து குருஸ்கலையும் பிரிசமையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஃபிராக்ஷனல் செகண்ட்ல ஸ்னாப் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா கிட்னாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்னாப் பண்ணிடுறாங்க. எதனால கிட்னாப் பண்ணிடுறாங்கன்னா ஆக்டிவிட்டி செலெக்ஷன் ப்ராப்ளத்தால அவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா மைண்ட்ல இருக்கும். ஆஃப்மேன் கோடு தான் வந்து ரொம்ப கேடி, அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி கிட்னாப் வரைக்கும் கொண்டு போயிட்டான். ஓகேவா? ஷார்டஸ்ட் பாத் இருக்குல்ல, அதுல வந்து டிஜஸ்ட்ரா வந்துடுறாங்க, பெல்மென் வந்துடுறாங்க, ஃபிளாய்ட் வந்துடுறாங்க. இப்போ டிஜஸ்ட்ரா வந்து யாரை கிட்னாப் பண்ணாங்க நாங்க நம்ம பார்த்துட்டோம். ஃபிராக்ஷனல் செகண்ட் கிட்னாப் அப்படின்னு சொன்னேன்னா, இங்க வந்து யார பெல்மெனும் ஃபிளாய்டும் ஸ்னாக் தான் கிட்னாப்னு சொல்றேன். 0/1 கிட்னாப் பண்றாங்க. கிட்னாப் பண்ணிட்டு எங்க போறாங்களா? டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த கிட்னாப்பை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் செயின் மாதிரி மல்டிபிளிகேஷனா என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல்மென், ஃபிளாய்டு எதுல வருது? அண்டர் தி டைனாமிக்ல வருது. பேக் ட்ராக்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு கேமிங் மாதிரி நேம் தான் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பேக் ட்ராக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீன்றது இம்பார்ட்டன்ட் வேர்டு. இதுல வச்சு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து பேக் ட்ராக்கிங் தான் நீங்க சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு டெத் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேக் ட்ராக்கிங் தான் நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஸ்டேட் ஸ்பேஸ் ட்ரீன்னு வந்ததுன்னா பேக் ட்ராக்கிங். அது இல்லாம நார்மலா கேக்குறாங்கன்னா அண்டர் த பிரான்ச் அதுல வந்துருங்க. சரிங்களா? இந்த ஸ்லைடால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் மறுபடியும் அகைன் அதை சேம் கொஸ்டின் டிஸ்பிளே பண்றேன். கொஞ்சம் கூட சோம்பேறி படாம கொஞ்சம் நம்ம டைம் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அகைன் டெஸ்ட் போடுங்க. அதுல எவ்வளவு கரெக்ட் வருதுன்னு பாருங்க. சரிங்களா? ஆன்சர்ஸ் வந்து நான் பேக் சைட் கொடுத்துடுறேன். கீ ஆன்சர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். பட் இதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருது என்ன அப்படின்றது நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க. இதே கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் திணறி இருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க போடுறதுக்கு. பட் இந்த சேம் கொஸ்டின் வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியா ஃபீல் ஆகும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஈஸியா இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த ஃபோர்த் ஒன் மட்டும் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஸ்டெப்னு கேட்டிருக்காங்க. நாட் எ ஸ்டெப்னு கேட்டதுனால எதுவுமே இல்லை, நன் ஆஃப் அபோவ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? பட் டிவைட் அண்ட் கான்க்யூனா கம்பைன் வருது,
ஸோ 1 2 3 அது மூணுமே என்னது ஸ்டெப் ஆஃப் டிவைட் அண்ட் கான்க்யூர் அல்காரிதம் முடிது சரிங்களா. அங்க நாட்லாம் வந்துச்சு ஃபால்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். அப்படியே பார்த்தோன்னே ஏதோ ஒன்று போட்டுறக்கூடாது. ஆப்ஷன் 4 போடக்கூடாது. ஆப்ஷன் 5 தான் கரெக்ட் சரிங்களா.